ஹாய் ஸ்பைடிஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிச்சி சீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல மைக்க மறந்துட்டேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் லோவா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட விவோ Z1 Pro மொபைல்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு ரொம்பவுமே போயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேவை ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் காலையில இருந்து தேடணும். எனக்கு தெரிஞ்ச விவோ ஷோரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏனே தெரியல, ரீசெண்டா விவோ ஷோரூம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. சரி, ஓகே விவோக்கே கால் பண்ணி கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கேட்டதுக்கு டி நகர்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 4000 rupees சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி விவோ Z1 Proக்கு பாத்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான். எல்சிடி பேனலுக்கே 4000 rupeesனா ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. சரி ஓகே, நம்ம ஒரு பெஸ்டான ஒரு தேர்ட் பார்ட்டி கடையை பார்த்து அங்கே சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அதை தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க டீட்டெயிலாக பாருங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. மேபி நான் பண்றதுல பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷாப்போட லொகேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களுமே வந்துட்டு சேஞ்ச் பண்றதா இருந்தால் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மொபைல் பார்த்தீங்கன்னா அதோ இதுதான். எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதான்றது எனக்கு தெரியல. டிஸ்பிளே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. இது நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது 6 years யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்ன அந்த விவோ Z1 Pro மொபைல் தான் இது. ஸோ பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி கோஃபிட்ஸில் வந்துட்டு நம்ம போடலை. நான் வந்துட்டு கோஃபிட்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்க ஒரு கம்பெனியில் வந்துட்டு சர்வீஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடினேன். இங்கே ஒன்று இருந்துச்சு, பட் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ வேற வழி இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போதைக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல உள்ள, நான் இப்பவுமே மோஸ்ட்டாக இங்கே வந்தா அந்த கடையில் தான் கொடுத்து சர்வீஸ் பண்ணுவேன். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த கடையில் கொடுத்து தான் சர்வீஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவில் காட்டல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கடையில் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷாப்ஸை வந்துட்டு காட்டல. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே போட்டு போனேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷாப்பை வந்துட்டு விசிட் அதை காட்டல. ஸோ நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த ஷாப்லனாலுமே போயிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்றது இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கோஃபிட்ஸ் உங்களுக்கு நியர்பையா இருந்தா நீங்க அங்க கூட போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். இதை தாண்டி இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 3 months வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ப்ராடக்டோட வாரண்டி வரல. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையினால எனக்கு நான் போட்டு, அதாவது எனக்கு நான் எப்போ வந்தாலும் இங்கே பண்ணுன்றதுனால அந்த கடைக்காரன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 month வாரண்டி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் டிஸ்பிளே டச் ஆகல அந்த மாதிரி இஷ்யூ தான் கொண்டு வந்து கொடுத்தா மாற்றி கொடுக்குறதா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆனதுனால வந்துட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்த மாதிரி கலர் ஆயிருந்துச்சு, அதாவது பிளாக் கலர்ல ஆயிடுச்சு நடுவில். அண்ட் தென் டிஸ்பிளே வந்துட்டு ஹீட் ஆன காரணத்தினால தனியா வந்துருச்சு. ஸோ அந்த தனியா வந்ததுனால பாத்தீங்கன்னா அந்த கேப் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல் அந்த தண்ணி இந்த வாட்டர் எல்லாம் போறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டரியுமே கூட சேர்ந்து தான் வந்துட்டு டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதனால நமக்கு பேட்டரியுமே மாற்ற வேண்டியதாக தான் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே அண்ட் பேட்டரி ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா 3000 கிட்ட வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே மொபைல் ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் போதே அதை அப்படியே சால்வ் பண்ணிருங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்ச் பண்ண டிஸ்பிளே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஒரிஜினல் டிஸ்பிளேக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே வந்துட்டு கலரிங் வந்துட்டு நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம ஐ ப்ரொடெக்ஷன் போர்ட் போட்ட மாதிரி கொஞ்சம் லைட்டா ஒரு வார்ம் டோன் வந்துட்டு இருக்கு, அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேவோட கம்பேர் பண்ணும்போது இந்த டச் ரெஸ்பான்சிவ் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது பாத்தீங்கன்னா நமக்கு தொட்டோனையுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் ரெஸ்பான்சிவாமே இருக்கும். இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ண வேண்டிய, ரொம்ப கிடையாது, கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் கொடுத்து பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களால ஒரிஜினல் டிஸ்பிளே, அதாவது எல்சிடி பேனலுக்கே விவோல 4000 வந்துட்டு கேட்கறாங்க. ஸோ உங்களால இருந்தாலும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நீங்க அதை போட்டுக்கோங்க. இல்ல முடியாத பட்சத்துல இதை ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறப்போ இதுல இந்த மாதிரி டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் டச் ரெஸ்பான்சிவ் கம்மியா இருக்கும், ஒரு மாதிரி வார்ம் டோன் இருக்கு. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஸ்பிளே வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் தென் இது மாதிரி டெக் ரிலேட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம டெக் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.